ஒரு விதமான சூடு they will feel inside, from within they will feel that heat. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியும், ஓகே ஷீ இஸ் அண்டர்கோயிங் சம் சேஞ்சஸ், ஸோ தே வில் கிவ் ஹர் தட் டைம். மில்க் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். வி ஹாவ் பெட்டர் சோர்சஸ் ஆஃப் கால்சியம். நல்ல ஏசி ரூம்ல என்டையர் ஃபேமிலி தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் வேர்த்து கொட்டும். Soya is like a gift for these menopausal patients. நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது அம்மா வந்து நல்லா கேர் பண்ணி நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்குறாங்க, நம்மள ஃபுல்லா பார்த்துப்பாங்க நமக்கு என்ன தேவைன்னு கேட்டு. பட் நிறைய பேர் இன்னமுமே மெனோபாஸ் ஆயிடுச்சாமா அவங்களுக்குன்னு பேசவோ தயங்குறாங்க. இல்லை அதை பத்தி ஒரு கான்சியஸே இன்னும் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. ஸோ இந்த மெனோபாஸ் அப்படின்னா என்ன, அது எந்த ஏஜ்ல கரெக்டா ஆனா கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியும்? மெனோபாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் டே. நம்ம கேக் வெட்டி பர்த்டே மாதிரி கொண்டாட முடியாது, பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேப்பன் ஒன் டே. இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு பெரிமெனோபாஸ்னு ஒரு ஸ்டேஜை தாண்டி தான் ஒரு மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும், அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாஸ். ஸோ இந்த பெரிமெனோபாஸ் அப்படின்றது வந்துட்டு அதாவது மெனோபாஸ்க்கு உங்கள் பாடி தயாராக ஆரம்பிக்குது. ஸோ தட் கேன் ஸ்டார்ட் சம்வேர் அரவுண்ட் 40 ஏர்லி 40ஸ்லேயே கூட அது ஸ்டார்ட் ஆகிடலாம். ஒரு 42 43 ஆன்வர்ட்ஸே இந்த பெரிமெனோபாஸ்ன்றது ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோ பேக் பெயின், ஒரு அசதி, ஒரு சோர்வு, பீரியட்ஸ் கொஞ்சம் நாள் கிட்ட வர்றது, தள்ளி வர்றது கிடையாது. தி சைக்கிள்ஸ் வில் கெட் ஷார்ட் அண்ட் ஆக்சுவலி ஆமாம். ஒரு முன்னாடியெல்லாம் எனக்கு ரொம்ப தள்ளி 35 நாளைக்கு 40 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும் டாக்டர். இப்போனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக டான் 28 வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட், பட் வி நோ தட் தே ஆர் ஆக்சுவலி நியரிங் மெனோபாஸ். ஸோ சைக்கிள் வந்துட்டு டிப்பிக்கலாக வில் கெட் ஷார்ட் and slowly they will start having other lipid la or chinna change, blood sugars la or chinna change, bone density la or change, இந்த மாதிரி அந்த other symptoms la slowly வர ஆரம்பிக்கும். இது வந்துட்டு early menopausal symptoms தான் நம்ம வந்துட்டு perimenopause னு சொல்றோம். And this can last over a period of time. It can go up to 5 to 10 years. 10 years வரைக்குமே கூட போகலாம் இந்த phase, இந்த perimenopause ன்ற phase. It depends on each person. It varies from person to person. The best person to identify the menopause symptoms is the husband. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அவருக்கு தான் தெரியும் இந்த பொண்ணு சரியில்லையே அப்படின்னுட்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த மூட் ஸ்விங்ஸ் இட் கேன் பி வெரி டெரிபிள். ஸோ அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப மோஸ்ட் அஃபெக்டட் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி தி ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அவங்களுக்கு அது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால கம்பேர் பண்ண முடியும் ஃப்ரம் வாட் த விமன் வாஸ் 5 years பேக் டு வாட் ஷி இஸ் நவ் அப்படின்றத அவங்களால இந்த விஷயத்துக்குலாம் கோவமே பட மாட்டாங்களே, எதுக்காக இப்போ கோவப்படுறாங்க அப்படின்னு they'll be wondering. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியும், ஓகே ஷி இஸ் அண்டர்கோயிங் சம் சேஞ்சஸ், ஸோ தே வில் கிவ் ஹர் தட் டைம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க வீட்டில் சில விதமான கசப்புகளும் வரதுண்டு. அதே மாதிரி குழந்தைங்களும் சம்டைம்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அம்மா இந்த வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக பண்ணுவாளே அம்மா, இப்போ ஏன் இதுக்கு டயர்ட் ஆகுறா அப்படின்னு அவங்களே கேட்டுக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஷீ இஸ் அண்டர்கோயிங் சம் சேஞ்ச் அப்படின்னு. ஸோ ஆல் தட் தே ஹேவ் டு டூ இஸ் கிவ் ஹர் தட் ஸ்பேஸ், இன்சிஸ்ட் ஆன் ஹர் எக்ஸசைஸ் ரொட்டீன், give her that time so that she can take care of herself. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அம்மாக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா, அம்மா என் டவல் எடுத்து கொடு, என் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கொடுன்னு சொல்லாம உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1 hour கிடைச்சிரும் டு டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். அது பண்ணாலே இட்ஸ் a big huge, எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாலே இட்ஸ் a huge help. So this is what is perimenopause. menopause அப்படின்றது எப்போ சொல்லணும்னா 1 full year periods வரலனா தான் நம்ம அவங்கள மெனோபாஸ் அப்படின்னு வந்துட்டு பிராண்டே பண்ண முடியும். மற்றது எல்லாமே டிலேட் பீரியட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் வந்துடும். ஸோ இந்த மெனோபாஸ் பீரியட்ல அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சிலது தெரியும். ஒன்று வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட் ஸ்விங்ஸ். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக there is something called as a hot flush. ஹாட் ஃப்ளஷ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்படியே சூடாக காற்று உள்ளேருந்து வெளியேற மாதிரி இருக்கும், மூக்கில் காதில் வழியாக இருந்துட்டு சூடாக காற்று வர மாதிரி இருக்கும். அதாவது நல்ல ஏசி ரூமில் என்டையர் ஃபேமிலி தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் வேர்த்து கொட்டும், அப்படியே அவசரமாக போய் ஜன்னலை திறந்துட்டு நிற்கலாம் போல் இருக்கும். ராத்திரியில் எங்கள் அம்மா எக்ஸ்ட்ராவாக குளிச்சுக்கிறாங்க நிறைய பேர் காமெடியாக சொல்லுவாங்க, பட் இட் இஸ் பிகாஸ் ஷீ இஸ் ஃபீலிங் ஹாட். அவங்களுக்கு அதிகம் உள்ளேயே அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு விதமான சூடு they will feel inside, from within they will feel that heat.
தட் இஸ் டிப்பிக்கலி கால்ட் அஸ் ஹாட் ஃப்ளஷ். இதனால ரொம்ப இரிட்டேட்டடாக தே வில் பி யூனோ. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பீக் ஆஃப் சம்மரில் நம்மளை போய் உச்சி வெயிலில் வெளியே நிற்க வச்சா எப்படி இருக்கும், அப்படி அந்த அம்மா ஏசி ரூம்லேயே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் ரெகுலராகவே ஷி வில் ஃபீல் லைக் தட் wherever she is. Even if you take her to ஊட்டி கொடைக்கானல் she will feel the same only. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்ப நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களோட ப்ளவுஸ் எல்லாம் ஈரமா எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் ஒன் டிப்பிக்கல் சிம்டம், ஹாட் ஃப்ளஷஸ் சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஸ் ஆஃப் லிபிடோ, அந்த செக்ஷுவல் டிரைவ் கம்மியாகிறது, அப்புறம் இந்த வெஜினல் மியூக்கோசா ட்ரை ஆகிறது, ஸ்கின்னில் மேஜராக ட்ரைனஸ் வர்றது. அதாவது அவங்க முன்னாடிலாம் மாய்ஸ்சரைஸ்ன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு வந்ததும் ஏதாவது ஒரு க்ரீமோ எண்ணெயோ அப்ளை பண்ணாமல் இருக்க முடியல டாக்டர், இல்லைன்னா ஒரு மாதிரி நமிச்சல் எடுக்குது உடம்பெல்லாம் டிப்பிக்கலாக சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அகெயின் சிம்டம் ஆஃப் மெனோபாஸ். ஸோ இந்த மாதிரி பல ரீதியான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதில் ஒன்று தான் நீங்கள் கேட்டதை இந்த மூட்டு வலி, லோ பேக் பெயின், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போன் வீக்னஸ்ன்றதை விட மசில் வீக்னஸ்னால வருது. அதாவது அந்த போனை ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நமக்கு சுற்றியில் இருக்க மசில்ஸ் வேலை செய்யணும். அந்த மசில் வீக் ஆகும்போது அதனால அந்த போனுக்கான ஸ்ட்ரென்த்தை அதை கொடுக்க முடியாது. ஸோ இது இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா போன் ஸ்ட்ரென்த் பண்ண தான் வேணும். அதுக்கு யூனோ இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ இமீடியட்டாக நமக்கு செய்ய வேண்டியது என்னென்னா எக்ஸசைஸ் பண்ண அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதனாலே இன்டைரக்டாக ஒரு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன் அடிஷன் டு தட் அவங்க நியூட்ரிஷன், ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கிறது, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக எடுக்கிறது, இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ரிலீஃப் கொஞ்சம் ஃபாஸ்டராக நடக்கும். அண்ட் சோயா இஸ் லைக் அ கிஃப்ட் ஃபார் தீஸ் மெனோபாசல் பேஷண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்குது. அதாவது இட் இஸ் சம்திங் வெரி கெமிக்கலி சிமிலர் டு ஈஸ்ட்ரஜன். ஸோ கிட்டத்தட்ட ஈஸ்ட்ரஜன் பண்ணக்கூடிய சில விஷயங்களை அதால் பண்ண முடியும். லைக் இந்த லூப்ரிகேஷன் கொடுக்கறது, ஸ்கின்னை பெட்டராக மெயின்டைன் பண்ணுறது, இந்த வெஜினல் மாய்ஸ்சரை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் சோயா தே கேன் டேக். பீன்ஸ் எடுக்கலாம், சோயா மில்க் எடுக்கலாம், மீல் மேக்கராக வரக்கூடிய சோயா ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறது. ப்ரோட்டீன் ரிச் இஸ் ஃபார் த மசில் அண்ட் சோயா பர்டிகுலர்லி ஃபார் த ஃபைட்டோஈஸ்ட்ரஜன். அது வந்துட்டு அவங்களுடைய அந்த மெனோபாசல் சிம்டம்ஸே கம்மி பண்ணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சில மெனோபாசல் சப்ளிமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சோயாவுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்கும். நம்ம டேப்லெட்ஸாக கொடுக்குற சில மெடிசன்ஸ்லயே சோயா எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம டேப்லெட்டாவே கொடுப்போம். அதை ரெகுலரா எடுக்கணும். பட் இட் ஹஸ் டு பி டெய்லி, தென் only they will find a difference. ஏதோ ஒரு ஃபார்ம்ல டெய்லியும் கொஞ்சம் எடுக்கணும். எள் is also a very good source of phytoestrogen. ஸோ இந்த சின்னதாக அந்த காலத்துல எல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தது. எள்ளூருண்டை தே வில் ஹேவ் ஃபார் போன் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இன்டைரக்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தி சோயா அண்ட் திஸ் எள்ளு they are very good complementary foods for postmenopausal women. Milk என்னை பொறுத்த வரைக்கும் is not a very good source of calcium. We have better sources of calcium. ஸோ அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். லைக் மோர் ஆஃப் க்ரீன்ஸ் எடுக்கலாம். அண்ட் ப்ரோட்டீன் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக எடுத்தாங்கனாலே அவங்களுடைய ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம் அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஈஸி, தே கேன் ஹேவ் இட் ஃப்ரம் த மீட். அப்படி இல்லாதவங்க வந்துட்டு க்ரீன் கிராம்ஸு, பிளாக் சன்னா, மஷ்ரூம்ஸ், சீஸ் டு அன் எக்ஸ்டென்ட், திக் யோகர்ட். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே சாப்பிட்றது மெனோபாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஆகாதுன்றது ஓகே. பட் இந்த ஏஜுக்கு மேலேயும் ஆகலைன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. ஸோ நம்ம யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் பிட்வீன் 45 to 50. ஸோ இந்த 50ல் உடனே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு 51, 52 வரைக்கும் கூட போகலாம். பட் 50 தாண்டி நீங்கள் மென்சுரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் 52 ஆகிட்டீங்க, உங்களுக்கு சுத்தமாக மெனோபாஸ் ஆகிடுச்சு, லைக் 12 months சுத்தமாக பீரியட்ஸ் வராமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வந்தாலோ சும்மா ஒரு ட்ராப் அழுக்கு மாதிரி பட்டாலோ இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு டாக்டரை மீட் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். ஸோ யூ கேன் கீப் திஸ் 50 as your கைட்லைன் நம்பர். ஸோ 50 yearsக்குள்ளாடி மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா கிரேட். அப்படி இல்லை 50 ஆகிட்டு மெனோபாஸ் வரலன்னா யூ டேக் அ ஜென்ரல் செக், வெயிட் ஃபார் another bonus 2 வருஷம். அந்த 52 ஆகியும் வரலன்னா then there is definitely a issue that has to be addressed.